வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய ரமலான் பண்டிகை கொண்டாடும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். ரம்ஜான் பண்டிகை பற்றி சிந்தித்த போது எனக்குள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். ரம்ஜான் பண்டிகை இறைவனுக்கு ஈடு இணை காட்டாத மக்கள் எச்சில் உச்சல்லா வண்ணம் நோன்பு காத்து அல்லாஹ் என்றோதி தொழுது அறம் காத்து ஐவேளை நினைப்பெய்தி வணங்கி எல்லா புகழும் இறைவனுக்கே என மாற்றி ஈத் பெருவிழா என எல்லோரும் கூடி நல்லோரும் இல்லோரும் நலமாய் வாழ் ரமலான் நோன்பு முடித்து வாழ்த்தினரே வாழ்க வளமுடன். இறைவனுக்கு ஈடு சொல்ல முடியாத ஒரு சொல்தான் அல்லாஹ். அவ்வாறு அந்த அல்லாவை ஈடு காட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். எச்சில் உச்சல்லா வண்ணம் அந்த நோன்பை மிக சிறப்பாக ஆற்றுகிறார்கள். தொழும்போது அல்லாஹ் என்றோதி தொழுது அந்த அறம் காத்து இந்த திருவிழாவுக்கு ஈத்து பெருவிழா என்று பெயர். வறியவர்களுக்கு ஒன்று கொடுத்து பண்டிகை என்று சொல்லும்போது குரு அவர்கள் விளக்கம் காட்டும்போது பண்டத்தை இல்லாதவர்களுக்கு ஈகையாக்குவதுதான் பண்டிகை என்று குறிப்பிடுவார். எவ்வாறு அந்த இறைவன் அளித்ததுதான் அனைத்தும் என்று அவனுக்கு நாம் வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று ஐவேளை நினைப்பெய்தி அந்த இறைவனை மனதில் நினைத்து வணங்கி எல்லா புகழும் அந்த இறைவனுக்குத்தான் சேர வேண்டும், அந்த இறைவன் தந்ததால் தான் நாம் இவ்வளவும் பெற்றிருக்கிறோம் எனும் நன்றி பாராட்டும் வகையில் ஈத் பெருவிழா அனைவரும் கூடி அனைவருக்கும் அனைத்தையும் ஈகையாக்கி கொண்டு எல்லோரும் கூடி நல்லோரும் இல்லோரும் அனைவருக்கும் நலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் வறியவராக இருந்து ஏழ்மை நிலையில் இருக்கும் மக்களும் ஒன்று கூடி நல்லோரும் இல்லோரும் நலமாய் வாழ அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் ரமலான் நோன்பு இந்த பண்டிகையை அதற்காகத்தான் கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் நினைக்கும் போது இவ்வாறு தான் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை என்பதாக நாம் கருத வேண்டும் அனைவரும் என்று நினைக்க தோன்றும் அளவிற்கு இந்த பெருவிழா அமைய பெற்றிருக்கிறது. ஆக இதனை நினைவில் கொள்ளும்போது குரு கூறிய பண்ட ஈகை பண்டங்களை இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு தந்து அவர்களை மகிழ்விப்பதாக அமைவதுதான் என்று கூறும் இந்த சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு என்று அவர்கள் தொழுகையில் நாம் புரிந்து கொள்வதாக, தெரிந்து கொள்வதாக, தெளிந்து கொள்வதாக இருக்கிறது. அனைவரும் கூடி வாழ்வதுதான் அந்த இல்லற மேன்மை, சமுதாய ஒற்றுமை, இவை அனைத்தையும் கருத்தில் நமக்கு அளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பண்டிகை நாம் நினைவு கூறலாம். இன்றைக்கு அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் நன்றி. இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.
நினைவாக்கி